குழந்தையா இருக்கும்போது ஸ்ரீஹரி, ஜெயா, ஜோவிகா 3 பேரும் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். நான் வேலை இல்லாதப்போ இது வந்து கட்டாயம் நல்லா பண்ணியிருக்கேனே தவிர என் பிள்ளைய அப்படியே என் ஸ்கூல்லேருந்து யாரோ பிடிங்கிட்டு போயிட போகிறாங்க அப்படிலாம் நான் பண்ணல. சிலர்லாம் சொன்னால் அது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடும். ஏன்னா நான் சொல்கிறது யாரை சொல்கிறேன்னு அவங்களுக்கே புரியும். நேற்றுக்கு தான் இவளுக்கு தெரியும் அப்படின்னா நீ இப்படிலாம் பண்ணியா ஸ்ரீஹரி அண்ணாக்குன்னு. அஃப்கோர்ஸ் இப்போ இவங்க வயசுக்கு வந்த அந்த ஒரு நாள், ஜெயனிதா வயசுக்கு வந்த ஒரு நாள், அவளுக்கு ஒரு பெயின் இருக்கு, ஐயோ இது வலிக்குது அது வலிக்குது கழுத்து வலிக்குது வருவா. நான் வந்து உடனே தைலத்தை போட்டு பிடிச்சி விடுறல, சரியாயிடும் மூடிட்டு போய் அடுத்த வேலையை பாரு. எங்களுக்கும் அந்த வழியெல்லாம் வந்து தான் இங்கே உட்காந்துருக்குறோம். பட் இவளுக்கு கொஞ்சம் பொறாம வந்து இருக்கிறதுலே ரொம்ப செல்லம் வந்து ஜெயாக்கு. ஸோ அவளுக்கு நான் ரொம்ப இடம் கொடுப்பேன். பிறந்ததுல இருந்தே என் மேல ஏதோ ஒரு டார்கெட் வச்சுதான் பிறந்திருக்கு. அதான் அன்னைக்கு அந்த கிச்சன்லேயே பார்த்தேன். ரொம்ப சின்சியராக சொல்கிறேன். நான் அதை பார்ப்பேன் நிறைய இன்டர்வியூவில், ஃபங்க்ஷனில். அது பெரிய விஷயமா சொல்கிறாங்க. அவங்களே போய் அவங்க குழந்தைங்களுக்கு இது என்ன இது எனக்கு புரியல. இப்போ எங்கள் அம்மா வந்து எங்களை வந்து வளர்த்தது எல்லாமே ஃபிசிக்கலி ரொம்ப ப்ராக்டிக்கலாக வளர்த்தாங்க. எங்களை ஸ்பாயில் பண்ணலை. நானும் பிரீதா. பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. ஆக்சுவலி ஷீ ஸ்போக் அபவுட் பீயிங் மதர் அப்படின்ட்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு அம்மாவாக இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த பீயிங் அ மதர் அப்படின்னு ஃபேக்டர் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே 3 கேர்ள்ஸ் இன் 1 பிளேஸ் அப்படின்னாலே அஃப்கோர்ஸ் வி மென்டலி கோ த்ரூ ஸோ மச், ஹார்மோனலி கோ த்ரூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் இருக்கும். மென்ஸ்ட்ரல் சைக்கிளும் சிங்க் ஆகாது. சம்டைம்ஸ் வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, சிங்க் ஆகலைன்னா 3 பேரும் அடிச்சுட்டு சாவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் தான். ஐ ரியலி வாண்டட் டு டாக் அபவுட் தட் பிகாஸ் நிறைய இடத்துல அது பேச முடியாது, மென்டல் ஹெல்த்தோ இல்லை மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பற்றியோ. அஃப்கோர்ஸ் இப்போ இவங்க வயசுக்கு வந்த அந்த ஒரு நாள், ஜெயனிதா வயசுக்கு வந்த ஒரு நாள்லாம் வந்து ஆஸ் அ மதராக உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ட் நீங்கள் இந்த மென்டலி ஹவு யூ ஹேண்டில்? வி டேக் எவ்ரிதிங் ரொம்ப சிம்பிளாக தான். அவ்வளோ டிஸ்கஷன்லாம் இல்லை. இப்போ இவ்வளவுமே ஒரு ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலை பண்ணுறா. அந்த வேலை வந்து ஏதோ ஒன்று கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு ஒரு பெயின் இருக்குது, ஐயோ இது வலிக்குது அது வலிக்குது எனக்கு கழுத்து வலிக்குது வருவா. நான் வந்து உடனே தைலத்தை போட்டு பிடிச்சி விடுறல, சரியாயிடும் மூடிட்டு போய் அடுத்த வேலையை பாரு. எங்களுக்கும் அந்த வழியெல்லாம் வந்து தான் இங்கே உட்காந்துருக்குறோம். இப்போல்லாம் வலிக்கக்கூடாது. வெரி ப்ராக்டிக்கலி ஐ ஹேண்டில். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா வந்து அப்படிதான் எங்களை வந்து வளர்த்தது எல்லாமே ஃபிசிக்கலி இருக்கட்டும், ஒர்க்கு ப்ரொஃபஷ்னலி இருக்கட்டும். நாங்கள் வந்து இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். நீ வந்து ட்ரெயினில் போகக்கூடாது, பஸ்ஸில் போகக்கூடாது. ஏன்னா நீ வந்து நிறைய பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து சிலர்லாம் சொன்னால் அது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடும். ஏன்னா நான் சொல்கிறது யாரை சொல்கிறேன்னு அவங்களுக்கே புரியும். பட் நான் அப்படிலாம் வளர்க்கலை அப்படின்வாங்க. எங்கள் அம்மா இல்லை, இந்த பார் நீ ஒன்றும் மஞ்சுளா கிடையாது, நீ வந்து வனிதா. நீ போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சு அந்த ரெஸ்பெக்டை நீ ஏர்ன் பண்ணிக்கோ. இப்போவே நீ வந்து மஞ்சுளாவை ட்ரீட் பண்ணுற மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணணும்னு நீ நினைக்கிறேன்னா அது கஷ்டம். அதே மாதிரி எங்கள் அப்பா அதை விட ப்ராக்டிக்கல். அவர் அட்லீஸ்ட் மஞ்சுளான்ற ஒரு கேரக்டர் அதை எதிர்பார்ப்பாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஸ்டாராக இருந்திருக்காங்க. அவங்க பண்ணதெல்லாமே வந்து எம்ஜிஆர், சிவாஜி, என்டிஆர் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸோட ஆல் லாங்குவேஜஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. எங்கள் அப்பா வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவர் பஸ் இருக்கட்டும், ட்ரெயின் இருக்கட்டும், அது என்ன ஹோட்டல் இருக்கட்டும், காஸ்டியூம் இருக்கட்டும், வேலைன்னு வந்தால் அப்பா வந்து வேற லெவல். அதை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருக்கேன். அவரோட எல்லா ஷூட்டிங்ஸும் போயிருக்கேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நடிகர் அதை மீறி அவர் நடிப்பார். பயங்கரமாக பர்ஃபார்மர், கஷ்டப்படுவார். ஸோ இதெல்லாம் பார்த்து வளர்ந்தனால எனக்குமே வந்து நாங்கள் இப்போ நடித்தாலும் சரி, எதாவது படம் பண்ணாலும் சரி, எனக்கு வந்து அது எப்படி சொல்கிறது, இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணவே இல்லை. 10% ஆஃப் வாட் மை பேரண்ட்ஸ் ஹவ் டன் தான் எனக்கே தோணும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இவங்களுக்குமே அது சொல்கிறது என்னென்னா, இப்போ இவ வந்து ஆட்டோவில் தான் போவா, மற்றவங்களாவது காரு டிரைவர் போட்டு குழந்தைங்கள. அதை விட இந்த ரொம்ப சின்சியராக சொல்கிறேன், நான் அதை பார்ப்பேன் நிறைய இன்டர்வியூவில், ஃபங்க்ஷனில். அது பெரிய விஷயமா சொல்கிறாங்க. என்னென்னா அவங்களே போய் அவங்க குழந்தைங்கள ட்ராப் பண்ணுவாங்க, அவங்களே பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. ஷூட்டிங் இருந்தால் ஓகே, ஆனால் ஷூட்டிங் இல்லைன்னா அவங்க தான் போவாங்க, ட்ராப் பண்ணுவாங்க. இப்போ இது என்ன இது எனக்கு புரியல. One day also my mother has not come and dropped us or picked us up. Yes, கார் டிரைவர் இருந்திருக்கும் பல வாட்டி, நிறைய வாட்டி ஆட்டோ ரிக்ஷா, நிறைய வாட்டி ரிக்ஷா.
இப்போல்லாம் ரிக்ஷாவே கிடையாது. கிடையாது. எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் ரிக்ஷாக்காரன்ல வந்து நடிச்சேன். நீங்க வேணா இப்போ உங்களுக்கு ரிக்ஷாக்கால போக முடியாதா அப்படின்வாங்க. ஸ்கூலுக்கு வந்து ரிக்ஷால போயிருக்கோம், டியூஷனுக்கு ரிக்ஷால போயிருக்கோம். வி டிடன்ட் நீட் இட். பட் அந்த டைமிங்க்கு அந்த லொக்கேஷனுக்கு கார் இருக்காது, அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுடுவாங்க. இந்த மந்த்லி இவ்வளோ கொடுத்தா அந்த அந்த டைம்லலாம் அப்படி தானே. ஸோ வருவாங்க, ஒரு தாத்தா வருவார், எங்களுக்கு ஒரு சர்வெண்ட் மேடு ஆயான்பாங்க, ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் இருந்தாங்க. அவங்க தான் கூட வருவாங்க. நானும் பிரீத்தா ஏறி டியூஷனுக்கு போவோம். இங்கே அசோக் நகர் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் கிட்ட வீடு. அங்கேருந்து சிவன் பார்க் வந்து எவ்வளோ ஒரு 1-2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஹார்ட்லி 2 நினைக்கிறேன். கிலோமீட்டர்ஸ் தான் 3/4 மணி நேரம் போவோம். ரிக்ஷானால. ஏன்னா காத்துல தூக்கம் வரும், உழுவோம். தட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். சி தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ரொம்ப ப்ராக்டிக்கலாக வளர்த்தாங்க எங்களை ஸ்பாயில் பண்ணலை. ரொம்ப வந்து ப்ராக்டிக்கலாக வளர்த்திருக்காங்க. சிமிலர்லி அதான் சொல்கிறேனே, நான்லாம் ட்ராப் பண்ணேன்னா சின்ன வயசில் வந்து குழந்தையா இருக்கும்போது ஸ்ரீஹரி, ஜெயா, ஜோவிகா 3 பேரும் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். நான் வேலை இல்லாதப்போ டிரைவர் இல்லை, உண்மையாக டிரைவர் இல்லை, அவ்வளோ வசதி இல்லை. அதனால நான் போய் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணி சம்டைம்ஸ் நான் நேற்றுக்கு தான் இவளுக்கு தெரியும் அப்படின்னா, நீ இப்படிலாம் பண்ணியா ஸ்ரீஹரி அண்ணாக்குன்னு. ஸ்ரீஹரி வந்து ப்ரீகேஜி யூகேஜி படிக்கும்போது பத்மா சேஷாத்ரியில் எங்கள் வீட்டிலேருந்து நானே ஓட்டிகிட்டு போவேன். ஸோ போயிட்டு வெளியில் பார்க் பண்ணிவிட்டு, ஸ்கூலே 2.5 மணி நேரம் தானே இருக்கும். ஸோ மார்னிங் 9 to 11:30 என்னமோ இருக்கும். ஸோ அதுக்கு இடையில எங்கள் வீடு ரொம்ப தூரம். அப்போ போரூர் ஆலப்பக்கம் கிட்ட இருப்போம். ஸோ உங்களுக்கு அங்கே கேகே நகர்லேருந்து அங்கே போகிறதுக்கு திரும்பி வர்றதுக்கே 1.5 மணி நேரம் மேலே ஆகும் டிராஃபிக்கில். there's no point to go and come. ஸோ வேறு வழி இருக்காது. உள்ளே போயிட்டு அவன் வந்துட போகிறான் 2.5 hours. அப்போ நான் வந்து லைப்ரரி இல்லாமல் நிறைய புக்ஸ் படிப்பேன். ஸோ கார்லேயே உட்காந்துட்டு கதவை ஜன்னல் திறந்து வச்சுட்டு புக்கு ஏதாவது படிச்சுட்டு, அப்போல்லாம் ஃபோனு அதெல்லாம் பெருசாக ஒன்றுமே இல்லை. ஸோ வந்து நான் புக்கு தான், அந்த புக்கை வச்சுட்டு காரில் படிப்பேன். இது வந்து கட்டாயம்னால பண்ணியிருக்கேனே தவிர, என் பிள்ளை அப்படியே என் ஸ்கூல்லேருந்து யாரோ பிடிங்கிட்டு போயிட போகிறாங்க அப்படிலாம் நான் பண்ணல. இப்போ வந்து இவ ஆட்டோவில் போவா, கேப் கூட புக் பண்ண மாட்டா. எதுக்குமா 100 rupees ஜாஸ்தி. இன்னொன்று வந்து ஆட்டோ எத்தனை பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இதுவே சவாரியே கிடைக்கிறது இல்லை. இப்போ ஓலாவில் இதில் ரேப்பிடோ இதிலெல்லாம் வந்து ஆட்டோ ஓட்டுறதுக்கு அவங்களுக்காவது நம்ம சப்போர்ட் பண்ணலாமா, கேப் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த குழந்தை. இதுக்கும் என்னோட அசிஸ்டன்ட் சில பேர் கூட கேபில் தான் வருவாங்க. ஆனால் இவ வந்து ஆட்டோவில் தான் போவா. ஜாக்கிரதையா இருமானா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவங்க கிட்ட நான் நல்ல பேச்சு கொடுத்துட்டு, ஆட்டோ வெரி சேஃப். கேப்னா கூட நீங்க லாக் எடுத்து கதவை திறந்து இறங்கணும். ஆட்டோனா இது சேஃப் எங்கேயுமே கிடையாது. ஃபாஸ்ட் சீப். ஸோ இவளும் போவா. ஹைதராபாத்ல இருக்காளே ஜெயா, அவளும் இப்பவும் காலேஜுக்கு டெய்லி ஆட்டோல தான் போறேன். ஸோ அந்த விதத்துல அவங்களே தான் போய் ட்ராப் பண்ணுவாங்க. என்ன இதுல தான் இருக்கு அன்பு பாசம். ஐ திங்க் சில்ட்ரன் ஷுட் ஹேவ் தியர் ஸ்பேஸ். செக்யூரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஒரு ஹை செக்யூர் சுச்சுவேஷன்ல இருக்கோம், நம்மளுக்கு ஏதோ அட்டாக் இருக்கு, நம்ம பிள்ளைங்களை ஏதோ கடத்திடுவாங்கன்னா, எஸ் நீங்க ஒரு கார் போடுங்க, டிரைவர் போடுங்க. பட் அதுக்காக நீங்க கூடவே இருந்து தான் அதுங்களை ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணுறது தான் அன்பு பாசமா எனக்கு தோணலை. ஆக்சுவலி அதான் நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி தான், ப்ராக்டிக்கலா வளர்க்குறது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஹவு மச் பீக் லெவல் ஆஃப் கிராங்கினஸ் யூ கைஸ் ஹவ் ரீச்னா எதை சொல்வீங்க? when we have mood swings or அந்த மாதிரி இருக்கும்போது அது எப்பவுமே இருக்கிறது தான். சிறுக்குன்னு கோவம் வரும். நாட் மூடு ஸ்விங் அண்ட் ஆல். அதுவும் இந்த பாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன்ல ஒரு படம் எடுத்து, எவ்வளோ கமிட்மெண்ட், பேமெண்ட்ஸ் போகணும் வரணும், படங்கள் எனக்கு வந்தாதான் நான் உள்ள கொண்டு வர முடியாது. லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங். ஸோ இட் ரொம்ப டிஃபிகல்ட் இயர். பட் அதனால நானும் கோச்சிப்பேன். என்ன ஏதானு வந்து நெய்ன்னு அந்த குழந்தைத்தனத்தை காட்டுவா, இரிட்டேட் ஆவேன். அதே மாதிரி பொறுப்பில்லை, நீ ப்ரொடியூசர், நீ என்ன நீ பார்த்த, இது என்னது நீ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறுவேன். அதே மாதிரி அவன் என்ன திரும்பி கத்துவான்னா இந்த எதிர்த்து பேசுறது. அதாவது அந்த அம்மா கரெக்ட்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுவா பாரு, அப்பட்டமா இருக்கும். உனக்கே வெக்கமா இல்ல, உனக்கே தெரியல, நீ போய் சொல்றேன்னு அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. சோ அதெல்லாம் இருக்கும். ஜெயா குட்டி பொண்ணு வரும்போதோ இல்ல நாங்க அங்க போகும்போதோ அது வந்து வேற மாதிரி ஒரு திடீர்னு பார்த்தா இதுங்க ரெண்டும் ஒன்று சேர்ந்துட்டு என்ன வந்துட்டுமா இட்ஸ் ஓகேமா, அவ சப்போர்ட் பண்ணுவா இவள, மா இட்ஸ் ஓகேமா, லீவாமா, ஷீஸ் ஃபைன்மா அப்படின்வா. திடீர்னு இல்லைன்னா வந்துட்டு நானும் அவ்வளோ ஒன்று சேர்ந்துப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு மாறி தான் இருக்கும். பட் வி ஆர் வெரி கம்யூனிகேட்டிவ். நாங்கள் எல்லாமே பேசுவோம், எல்லாமே ஷேர் பண்ணுவோம், சண்டை போட்டுப்போம், சேர்ந்துப்போம், அது வேற விஷயம். பட் இவளுக்கு கொஞ்சம் பொறாம வந்து இருக்கிறதுலே ரொம்ப செல்லம் வந்து ஜெயா. ஆமா. ஸோ அவளுக்கு நான் ரொம்ப இடம் கொடுப்பேன்.
அது வந்து இவளுக்கு வந்துட்டு அப்படின்னு அவ வந்து ஐ எம் த தீர்த்திப்பாங்க யங்கஸ்ட் அவங்க. அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவ நான் சொன்னா பிறந்ததுல இஃப் ஐ டெல் மம்மி வில் நாட் சே நோ அப்படின்னு அது வந்து ஒரு தனி கெத்துல வாழுது. பிறந்ததுல இருந்தே என் மேல ஏதோ ஒரு டார்கெட் வச்சுதான் பிறந்திருக்கு. அது அன்னைக்கு அந்த கிச்சன்லயே பார்த்தேன் நான் எவ்வளவு டேரக்ட் இருக்காங்கன்ட்டு. பட் Okay. அந்த விஷயத்த நான் கொஞ்சம் என்னோட அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணி சொல்லு அந்த மாதிரி. கேட்பாங்க. நைஸ் நைஸ் நைஸ். பிரேவ்மென் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.